வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்பாடா சூப்பர்டா. டேய் நீ வண்டில ஏறு, நான் போய் அப்புறம் கூட்டிட்டு எவன்டா அவன்? விட்டு ஆள் மேல ஏத்துற போல இருக்கு. டேய் ராயரோட வண்டியில இது. புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையிலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான் சட்டை பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போறீங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது. போங்க அண்ணே கொஞ்சம். யார் நீங்களா? யாரு? அப்பா புலிப்பாண்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு பேசாம இரு. ஓ எந்திரியா, நீ படுக்கலான்னு பாக்குறியா? ஏய் இந்த ஆளத்துக்கு வெளியே போறா. கல்றா. நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிப்பாண்டி அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாடியா? விருந்தாளியா இருந்தாலும் சரி, குறுந்தாளியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க கூடாது. என்ன பண்ண? டேய் அங்க போறா. அப்பன ஜப்தி பண்ணி தூக்கி போறாங்க. டேய் டேய் ஏய் யாரு? ஏண்டா நானாடா டெட் பாடி. அம்மா அது யாரு? எங்க அப்பன். அப்பனம்மா அப்பப்பா அப்பப்பா அப்பா நீ அடிப்பவன் வாங்குவான், அதான் வழக்கம். 3 பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போடுறா ஐயோ பிஞ்சு கைய ஆக்கிட்டாங்களே. அப்பா நம்ம லாரி. இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கிறது சாதாரண மன்னிப்பு கேட்கிற விவகாரம். அங்க உன் கோபத்தை காட்டிட்டு இருக்காத, அடக்கி வாசி. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதான் அவகிட்ட என்னால முடியாது. வேட்டி ஊத்துறா. ஏன் கோமணத்தோட நிக்க சொல்ல? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா கும்பரம்மா. இன்னும் யாரையாவது அடிக்கணுமா? ஐயோ நாங்க யாரையும் அடிக்க போறோம்? தெரியாம செஞ்ச தப்பு, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்க இங்கேயே வந்தோம். உங்க நல்ல மனசை பத்தி சிதம்பரையா சொன்னதும் நாங்க 3 பேரும் அழுதுட்டோங்க. அதனாலதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். பார்த்தா அப்படி தெரியலையே. மன்னிப்பு கேட்க வேண்டியோர் கேட்கட்டும். வாயிலன கொழுக்கட்டையா வச்சிருக்காரு. ஆமா பாதி தின்னுட்டேன், மீதி இருக்கு வேணுமா? அங்க வந்தே வம்புலத்தீங்க, போனா போன்னு பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டு வந்தேன். இப்ப ராயரையா வீட்லயே வந்து வம்புலுக்குறீங்கன்னா புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இனிமேல் கொலையே பண்ண மாட்டேன். நீங்க ஆத்தாட்ட சத்தியம் பண்ணது எப்படியோ ரகசியமா தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து வம்புலுக்குறீங்க. சத்தியத்தை பே கேன்சல் பண்ணி போடுடா. கேன்சல் பண்ணி விடுவேன். 7 வயசு பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பன்ட்ட கொலைனா என்னன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். உடனே சிவனேன்னு ரோட்ல பைக்கத்துல கூப்பிட்டு ஒரே வெட்டா வெட்டி அவன் தலையை என் கையில கொடுத்து இதாண்டா மகனே கொலைன்னா. அப்பேற்பட்ட வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த வீரனுக்கு பிறந்த வீரன்டா. நான் கதையா சொல்லிட்டு இருக்க, கோரத்தை கொட்டாய் வருது. அங்க நடந்த சம்பவம் எக்காரணத்தை கொண்டு ராயரையாவுக்கு தெரியக்கூடாது சீதாமா என்கிட்ட கேட்டுக்கிட்டனாலதான் 3 பேர் உசுரோட இருக்கீங்க. இல்ல போங்கடா போங்கடா. போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடா பக்கிடா. வெங்காயம். அம்மா எங்க மொத்த சொத்தே அந்த லாரி தான். அதை வச்சுதான் நாங்க கஞ்சி குடிக்கணும். எல்லாத்தையும் மனுஷன் அந்த லாரி கொடுத்து. அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீங்க எங்க லாரியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். அவங்க பணம் கொடுக்கலன்னா நாங்க கொடுப்போம் ஜாமீன் கொடுத்துட்டு. இப்போ ஊரை விட்டு போறோம்னா எப்படி? இல்ல ஜாமீன் கொடுத்ததுக்கும் நீங்க எங்களை மன்னிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன வேணும்? திருப்பி என்ன அடிக்கணுமா? அடி. ஒன்னு அடிச்ச பாவம் இங்கே போட்டோம். அடி. உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கும் அனுமதி எனக்கு தேவை. அது தர வேண்டிய நேரத்துல தந்துடுவேன். சீதம்மா என்ன சொல்லுங்க? மன்னிப்பு கேட்டா லாரி கிடைக்கும்னு சொன்னேன். மானம் தான் போகுது. சரியாத்தா, அந்த லாரியை நீயே வச்சுக்கோ. 4 வேளை அதையே நல்லா அவிச்சு தின்னு உடம்ப நல்லா தேத்திக்கோ. சந்தோஷம் தானே? அம்மா அந்த லாரி. மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு வளைஞ்சு குளிஞ்சு கடைசியில் உடஞ்சே போயிட்டீங்க. வாங்க, உங்க பேச்ச கேட்டு நான் வந்த பாரு. லாரி என்ன லாரி? சீதாமா தாயா பழி வாங்கிட்டாங்க அம்மா. நீ கொடுத்ததான் திருப்பி கொடுத்தேன். என்ன புறப்படாது?
ஜாக்கி ஜான் தங்கச்சியா இருப்பா போல இருக்க. அவன் பெரியம்மா பொண்ணாவது இருக்கும். அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு. அம்மா அம்மா ராயரையா வராருமா? எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, எதா வேணாலும் எடுத்துங்கிறாரு. வெறுங்கையோட போனா அவர் மனசு கஷ்டப்படும்ல, ராத்திரில தூக்கம் வருமா? எதையாவது ஒரு தூக்குங்கப்பா. ஆமா ஆமா, என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்காங்க. உடம்பெல்லாம் வலிக்கும். உடம்ப பிடிச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால இந்த பிலிய நாங்க நீங்க அடிமையா தூக்கு. புளிய புடிச்சு காலை உடைச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ ஆமா எலி, அந்த ராயருக்கும் உனக்கு என்னடா லிங்க்? அத ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய காதல் கதை. சொல்லு. எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுரு, அவ வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ஒரு நாள் சோத்தை போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவே ரெக்கார்டா மாத்திரா ஒரே அடியா லாரில அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு வீரமானவனா நெஞ்சு வெட்டச்சவனா வேணும்னு ராயர் கேட்டாராம். புலிப்பாண்டின்னு என் பேரை கேள்விப்பட்டவொடனே அவரோட ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பொசுக்குன்னு அள்ளிட்டு போயிட்டாங்க. அதுல பாருங்க, வேலைக்கு சேர்த்தவனே ராயரு 2 நிமிஷம் தாங்க மேலைங்களையும் பார்த்தாரு. டக்குன்னு கையை கால அமுக்கிட்டாரு. ஏய், எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஏன் எலி அதை விடுறா, விட்டாச்சு. அந்த ராயர் பொண்ணு எப்படா? என்ன அவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? நீ சொல்ற. அது ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. என்ன இது ஒரு கெட்ட வழக்கம், யார் மேல கோவப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கும். சூப்பர். இப்படித்தான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்ப இது 4 முடிய புடிங்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா. 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? இவன் பேர் எலின்னு மாத்துனது தப்பே இல்லடா. ஐயோ. அப்பா கிட்ட வீடியோ டாக்குமெண்ட்ரி நான் கொடுத்து அனுப்பிச்சனே, வந்துச்சா? இப்போ ஹாப்பி தானே? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேணாம். உங்க குடும்பம் வேற நான் வேற நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அவனுக்கு சொல்லுங்க, அவன் தான் அந்நியன். உங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை பார்க்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் இல்ல அவன் நான் இல்ல. என்ன வாய்க்கால செருப்பு விட்ட? ஏய், நீ ஏன்டா வாய்க்கால டைட்டானிக் விட்டா? அது இது எனக்கு கப்பல் ஒண்ணு தொடிச்சு விட்டேன். அது இது எனக்கு செருப்பு ஒண்ணு தொச்சு விட்டா. போடா, காரியத்தையே கெடுத்துடா. என்னத்துக்கு எடுத்த? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்றா. அப்ப என்ன சொல்ல மாட்டேன், சொல்லு. நீ சொல்லணும். என்ன லப்பாடா? இல்லடா மதி, இது அந்த மானாமர மல்லிகா, வாடிப்பட்டி வசந்தா, கருத்தப்பட்டி கரப்பாய், பறவை முடியுமா, பறவை பாத்திமா, அவங்கள மாதிரி இல்லடா. ஏண்டா இத்தனை பேரடா உன்னை லவ் பண்ணாங்க? இல்லடா, நான் தான்டா அவங்கள லவ் பண்ணேன். ஆனா இந்த செல்வி மட்டும் உங்களை லவ் பண்றேன். நாங்க 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறேன்டா. அப்பா கிட்ட சொல்லி நீ தாண்டா ஏதாவது செய்யணும். கவலைப்படாத சகோதரா, கரெக்டான டைம்ல அப்பன் காதல இந்த டைம் போட்டு. டேய் மதி, ஆர் யூ ஓகே? உனக்கு சம்மதம் தானடா? சம்மதம் தான். இந்த சுனாமி, பூகம்பம், அப்புறம் உன் காதலு, இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படலாம். வேற என்ன பண்றது? கிண்டல் பண்றியா? காதலும் தலைவலியும் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும். சரி, முதல்ல அப்பனை கூப்பிடு. அப்பா அப்பா, வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா. என்னடா இன்னைக்கு அன்பு எக்கச்சக்கமா இருக்குது. இந்தப்பா, இன்னைக்கு என் கோட்டை நான் முடிச்சிட்டேன், அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டீங்க? அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா? முதல்ல என்னன்னு கேளு. என்னடா இன்னைக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கீங்க? ஆஹா, நாங்கள ஒத்துமையா இருந்தது இல்ல. அனாதை விடுதல இருந்து ஒன்னா ஓடி வந்து உன்னை பார்த்து, ஒன்னா திருடி, ஒன்னா அடி வாங்கி, ஒன்னா சிரிச்சு, ஒன்னா அழுது, ஒன்னா தூங்கி, நாங்க எப்பவுமே அன்பதான் இருக்கோம். நீ தான் அவனை பத்தி கவலைப்படலன்னு வருத்தப்படுறான். டேய், எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்ற. அப்பா, இந்த வீட்டுல விளக்கேத்த, அட
தலை வலிச்சது கால் வலிச்சதுன்னா புடிச்சு விட கொஞ்சம் சுடு தண்ணி போட எப்படி சொந்த பிள்ளையில பெத்த தாய் தகப்பட நடுத்தல் எடுத்துறாங்க. நீங்க 2 பேரும் எனக்கு மாரியாத்தா கொடுத்த பிள்ளை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க எனக்கே மகன்களா வந்து பிறக்கணும். நம்ம இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஏண்டா மகனே 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? பேசிட்டம்பா. மதி கூட பூர்ண சம்பந்தம் சொல்லிட்டாம்பா. மதி நல்லா யோசித்தான முடிவு எடுத்து. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் முடிவு சொல்லணும். எனக்கு ஓகே. ஆனா கல்யாண வயசுல 2 பசங்க இருக்கும்போது எனக்குன்னு போய் பொண்ணு கேட்டா நல்லா இருக்குமா? என்ன என்ன அவன் பிரச்சனை அவனுக்கு காடு பாவாகுது உனக்கு கல்யாணம் ஆசை வரையா நீ அப்பனா டேய் நீ பார்த்த பொண்ணே அப்பனும் பார்த்துட்டு போறாரு. முதல்ல அதை என்னடா 2 பேரும் சத்தாகிறீங்க? அப்ப மேரேஜ் எனக்கு இல்லையா? அப்பா அவனுக்கு ஒரு துணை வேணுங்கிறான். அதை தானே சொல்லிட்டு இருக்கான். இவனுங்கள யாரோ பொண்ணு கொடுக்க கோவிந்தா என்னையா? அவன் அவன் சிதம்பரையோட ஐயாவோட பொண்ணு கூட கூட டிங்கோல்ஃபி. ஓ டிங்கோல்ஃபியா? அப்படின்னா லப்பு லப்பு. எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான். நான்சென்ஸ். ஐயோ ராஸ்கல். அப்பா அடிச்சு ராஸ்கல். ஏன் அவன் அடிக்கிற? என்னடா இவ லவ் பண்ண முதல்ல யாரு சொல்லணும்? அப்ப என்கிட்ட எல்லாம் சொல்லணும். நீ அவனுக்கு அப்ப அப்ப கிட்ட யாராவது லவ்னு சொன்னாங்களாப்பா? உன் மேல எவ்வளவு இர்ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ அது இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சேடா. மதே இது உண்மையான லவ் தானே? ஆமாப்பா. பாயசம் சாப்பிட்டா கசக்குதான், பாவக்க சாப்பிட்டா இனிக்குதான். குளிக்கும் போது சோப் போட மறந்துடுறான், குளிச்சதுக்கு அப்புறம் கோமணம் கட்ட மறந்துடுறான். ஐயய்ய ஃபுல் கன்ஃபியூசஸ். ஆமாம்பா அவன் சொல்றது உண்மைதான்பா. அப்ப கோமணமே கட்டுறது இல்லையா நீ? அது இல்லப்பா. நீதான்பா சிதம்பரம் ஐயா கிட்ட பேசுங்க கல்யாணத்தை நீதான்பா. இல்லப்பா எனக்கு முன்ன பின்ன போய் பொண்ணெல்லாம் கேட்டு பழக்கம் இல்ல. சரி எப்பதான் பழகிறது? அதானே போய் கேட்டுருவோம். சரி போலாம்பா. டேய் வெடியட்டுண்டா. சரிப்பா. ஒரு பொண்ணை பார்த்த உடனேவா காதலிப்பாங்க? அவட்ட பேசணும் பழகணும். அட கல்யாணம் ஆயிடுச்சாம்மா அப்படின்னாவது ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? எதுவுமே பண்ணாம அப்படி தண்ணியை போட்டு ஆடிக்கிட்டு அலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அர்த்தம். அடப்பாயா நானே நொந்து போயிருக்கேன். காதலுக்கு மரியாதை படம் மாதிரி 2 குடும்பம் ஒன்னா உட்காந்து பேசுவாங்கன்னு நினைச்சா என்ன தேவதாஸ் மாதிரி ஆக்கிட்டாங்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இப்போ தாடியை தட ஆரம்பிச்சியா? இதெல்லாம் என்ன தாடி? இனிமேல் வளர போது பாரு ஆள மரம் விழுது மாறி போறவன் வாரவன்னா புடிச்சு தொங்க போற அடிச்சா நான் தொங்குவேன். என்ன எங்கோட்டா வாங்கிட்டு வேணா நீ இந்த தேதி வர மறந்துட்டேன்டா. என்னது சொட்டு மருந்தா கண்ணில் ஊத்திக்கிறதுக்கு? போட உனக்காக வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டான்பா. தானே அது. என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அதுக்கு இல்லடா. வேற எதுக்கு? இவனுக்கு 2 பேர்த்து சேர்ந்து நான் குடிச்சிட்டுங்க. இவனுக்கு எதுக்கு புது பழகம்? என் வேதனைய புரிஞ்சுக்கப்பா. கடப்பாறையில குத்துன பீர மாதிரி என் நெஞ்சு பொழந்து கிடக்குது. இவ்வளவுக்கு காரணம் டேய் ஓ ராயரா. ஏ ராயரா? அவனா மாட்டான் உன்னைய கொல்லுடா. ஏய் அப்பா சிதம்பரம் ஐயா மகனை கண்டுபிடிச்சு அவனையும் கொல்லுவேன். அதுக்கப்புறம் குடிச்சு நீ என்னடா சாகுறது? எங்க கையில நானே உன்னை சாகடிக்க போறேன் பார். இனிமேல் குடிச்சிட்டு வந்த நீ என் மகனே இல்லடா. அப்ப இன்னில இருந்து நீ மகன் நான் அப்ப. டேய் மகனே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு விடிய விடிய அப்பன் தான் மகன், மகன் தான் அப்பன். மதே விட்டாயனை கால் உட்கார வச்சு காக்கா போக சொல்லுவா போட்டுக்கடா. டேய் அடிச்சி காதல் தோல்வின்னு தண்ணி அடிச்சு வந்திருக்கியா? அடிச்சேன். என் வேதனை உனக்கு தெரியாதுடா. காதல் பண்ண எல்லாம் எனக்கு தெரியும். நீ காதலிச்சன்னு சொன்னா சிரிப்பானுங்க. அதுவும் காதல தோல்வின்னு சொன்னா விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. எப்படா காதல் வரும்? 7 கழுத வயசானதுக்கு அப்புறம் போடா போய் படு எருமை பா. நீ இப்பதான் கைதான் அதுக்குள்ள எருமாங்க. எல்லாமே கலந்து வந்தானே நீ போட போட போட. ஐயோ ஐயோ சிரிக்கிற? எங்க ஊர் திருவிழால ஒரு தடவை இப்படிதான் வெடி போட்டாருங்க. அப்ப ஏதோ ஒரு பைப்ல அவுட்ட கொண்டாந்து திண்ணையில வச்சுட்டு போயிட்டான். வச்சே தெரியாம எங்க அப்பா போய் அதுல நேரா உட்காந்துட்டான். ஐயோ அப்புறம் நான் வெடிச்ச வெடியில ஓட்ட பத்துட்டு மேல போனவே திருப்பி வரவே இல்ல. அப்ப செத்தது சிரிச்சுடா சொல்லுவேன். அதுக்கு இல்லப்பா, யாரா இருந்தாலும் கிளி செத்தானே மேல போவா. எங்க அப்பா மேல போய் தானே செத்தா. சிரிக்காம சும்மா எப்பா நீ கேட்டியா? அந்த பயவுல வந்தாப்பா. நான் முதல்ல ஒரு பிட்ட போட்டு அனுப்புறேன், அப்புறமா நீ பாத்துக்க. குணசேகரா புலியா? என்ன இந்த பக்கம்? சும்மா உன்னே பாக்கட்டா. அப்படியா? உட்கார் ஒரு கை போடுவோம். 2 கையிலும் போடுறதுக்கு ஆள் வந்திருக்குப்பா. புரியலையே. ராயரையா உன்னை பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்ற? ராயரையாவா? என்ன பக்கம்? சீக்கிரம் போய் பாரு. உனக்கு போல நாடிக்கிட்டு இருக்கே. போ 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 போ. ஏப்பா என்னடா? மங்காத்தாவா? போறா போறதுக்கு மேல ஒரு பெக்கு ஒன்று போட்டுக்கிறேன். என்னென்ன ராவா குடிக்கிற? தண்ணி குடல்ல கிடக்கு, போடுங்கடா.
எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் மதி, அறிவு மதி. உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. யார் நீங்க? நான் ஏன் கழுத்து போடணும்? நீங்க தான் கட்ட சொன்னா கட்டுவீங்க, அறுக்க சொன்னா அறுப்பீங்களா? இப்ப புரியுதுல்ல? போடுங்க. முடியாதுன்னா? இதுல நீங்க கையெழுத்து போடலன்னா உங்க தலையில இருக்க எழுத்து அழிச்சிடுவேன். மரியாதை போடுற. குணசேகர் அவுட். அதான் எங்களுக்கு நேரத்தை தெரியுமா? அதான் சத்தம் நின்று போச்சுல. ஓகே ஓகே வாப்பா. சிதம்பரையோட மகளை விவாகரத்து பண்றதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். செல்வியை கட்டிக்க போறது வேற யாரும் இல்ல, என் அண்ணன் ஆதி. செல்வியை கை பிடிச்சி அக்னி சுத்தி வரும்போது மாப்பிள்ளை தோழனா இருக்க போறது இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்ட குணசேகர். கல்யாணத்தை நிறுத்தவோ கலாட்டா பண்ணவோ அங்க வர வேண்டாம். கஷ்டப்படுற அந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கட்டும். அதை மீறி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது உங்களுக்கா கூட இருக்கலாம். வரேன். நீ போப்பா, நான் வர்றேன். என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சி பட. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. பொறாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு விளைச்சலை இப்பதான் பாக்குறேன். இந்த மண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மண்ணுல போடுறது என்னைக்குமே வீணாகாது. ஆமா ஆமா, மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணில் தானே கிடப்பாரு. ஏய், நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கு. ஆமா. மண்ணுக்கு அடியில போகல. அது சரி. அதுதான் கோவிந்தனுடைய கண்ட்ரோலிங் சார். தம்பி, போன வேலை என்னாச்சு? ஆ, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த சந்தோஷமான விஷயத்தை ஆதிகிட்ட சொன்னோம். எங்க அந்த நவயுக காதலன்? ஆ? அட அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறல்லப்பா. மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆள்லாம் மாடு மேய்ச்சி தான் பெரிய ஆளா இருக்கான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறத பாட்டாவே எழுதுனவன். எங்க 4 வரையும் எடுத்து விடு. கேளுங்க. தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு. பொன்னையே தண்டாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன. எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா? டீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமாலா தேவுடா, சூடுடா சூடுடா எங்க வக்கன் சூடுடா. லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். ராரா சரசுக்கு ராரா. லக்க 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 லக்க. உம்மா, என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு? சிந்திச்ச இடத்த பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் சிந்திக்கலப்பா. இது மாட்டுக்கார வேலைன்னு சந்திரமணி படத்தை பார்த்து நானா எழுதுனது.